காலபுருஷனுக்கு 4. காலபுருஷனுக்கு மதிப்பு, மரியாதை, வணக்கம், வாழ்த்துக்கள், தாய்மை வடிவம், மெயின் தாய்மை வடிவம், அன்பே பிரதானம். ஸ்தோத்திரத்தை சொல்லுவாங்க, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம். இது யாருக்கு பொருந்தும்னா கடகத்துக்கு தான் பொருந்தும். எல்லாத்தையும் இழக்கிறது அன்புக்கு, எல்லாத்தையும் கொடுக்கறது அன்புக்கு, எல்லாத்தையும். அப்ப சனீஸ்வரன் உங்களோட எப்படி இருக்காரு? முழு பாவி, உங்களுக்கு முழு பாவி. அப்ப முழு பாவி இருக்கும்போது என்ன பண்ணுவாரு? ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். திருப்பி 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 அஷ்டமத்து சனி, திருப்பி திருப்பி ஜென்ம சனி, இதெல்லாம் தேவையில்லை. கடக ராசிக்கு இப்ப ஜூலைல நமக்கு என்ன செய்யும்? உங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் யார்ட்டாரு ஒரு ஜோதிட்ட போய் காட்டுங்க, உங்க ஜன்ன ஜாதத்தை காட்டுங்க. அப்போ காட்டும் பொழுது என்ன தசா புத்தி? சந்திரன் சனி, ராகு சந்திரன், கேது சந்திரன், அந்த சனி சந்திரன், சுக்கிரன் சந்திரன், இந்த சம்பந்தப்பட்ட தசாபுத்தி வராம பார்த்துக்கணும். இந்த சம்பந்தப்பட்ட தசாபுத்தி மட்டும் வராம பார்த்துக்கங்க. மீதி எது வந்தாலும் நீங்க சமாளிச்சிருக்கீங்க. அப்படி பார்த்துக்கிட்டா நிச்சயமாக இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாசத்துக்கு, இந்த ஜூலை மாசத்துக்கு மாச பலன் தான். இந்த மாசத்திலே நமக்கு $1 மில்லியன் கிடைக்குமா? இந்த மாசத்துல நமக்கு குபேரன் யோகம் வருமா? வரும். ஜனனி சர்ம சவிக்கியான வர்த்தனுக்குள்ள சம்பதா பதவி பூர்வ புண்ணியம் ஜென்ம பத்திரிக்கை. அந்த பூர்வ புண்ணியம் தான், அந்த பூர்வ புண்ணியம் தான் வரத்தான் செய்யும், அந்த பூர்வ புண்ணியம் தான் வரத்தான் செய்யும். அதனால கடகராசி நேயர்களுக்கு உங்களுக்கு வேண்டியது மேலே எப்படி சொன்னோம்? மேஷம், ரிஷபம், மிதுனம், தொழில் முக்கியம்ங்க. உத்தியோகம், புருஷ லட்சணம். சும்மா இருந்து சில பேர் சும்மாவே இருக்க மாட்டாங்க, சில பேர் சும்மா இருக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? தூங்கவும் மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. அந்த வேலை எங்க இருக்குதுன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. பிரிட்ஜுக்குள்ள போய் தோண்டுவாங்க, வாட்டர் கேனை தோண்டுவாங்க, பூஜையில கிளீன் பண்ணுவாங்க, பீரோல்களை கிளீன் பண்ணுவாங்க. எல்லாரும் தூங்குவாங்க, ஏன்னா இவங்க கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. பனி பெண்ணுக்கு மட்டும் இல்ல, எதா இருந்தாலும் பண்ணுவாங்க. அப்படி ஒரு குரூப் இருக்கும் அந்த ராசி என்பதை சொல்லுவோம். அப்ப கடகத்துக்கு அப்படி இல்லை. கடகம் எப்போதுமே கொஞ்சம் பிரஸ்டீஜ், கொஞ்சம் செல்ஃபிஷ், அன்பு பாசத்தை கொட்டி தவிக்கும். தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த மாசத்துல எல்லாமே உங்களுக்கு லைன் கிளியரா வந்துட்டு இருக்குது. அதை பார்த்துக்க கிளியரா வந்துட்டு இருக்கிறீங்க, நல்ல முறையில வந்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தசை, உங்களுடைய ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு இந்த கோச்சாரத்துல உங்க சந்திரன் 2ல இருக்காரு. இந்த மாசத்துல அவர் இன்னைக்கு 2ல இருப்பார், நாளைக்கு உத்தரத்துக்கு போயிடுவார்ல, 30 நாளைக்கு போயிட்டு இருப்பார்ல, 27 நாள் 30 நாளைக்கு. அவர் நம்ப வேண்டாம்ல, அவர் நம்ப வேண்டாம். அதுக்கடுத்து பாக்கியத்துல இருக்குது யார்? 2க்குரியவர் யார்? 7க்குரியவர் யார்? 11க்குரியவர் தர்ம கர்மாதிபதி யார்? இந்த ஆய்வு பண்ணி வரும்போது உங்களுக்கு ஒரு சாதகத்தை கொடுக்கும். அப்போ அம்பாள் வழிபாடு. சென்னையில ரொம்ப நாளாயிடுச்சு, 35 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் நான் போய். எதுக்கு? முண்டக கண்ணி, அதாவது சுயம்பா இருக்கக்கூடிய அம்மன்ல முண்டக கண்ணி காக்கும் கடவுளா இருக்காரு கபாலிக்கு நம்பர் 1. அதை விட சிறப்பானது கோலவிழி அம்மன். வணக்கத்துக்குரிய கண்ணதாசன் ஐயா அவர்கள் குழந்தை பருவத்திலே கோலவிழி அம்மன் தான் இருந்திருக்காரு. அங்கே முதல் சந்திப்பே வணக்கத்துக்குரிய MS விஸ்வநாதனும் கண்ணதாசன் சந்திச்சதை அங்கேதான் சந்திச்சிருக்காங்கன்னு நான் போன வாரம் கேள்விப்பட்டேன். அப்படி அவங்க எனக்கு முக்கியம் இல்லை, அந்த இறைவன், அந்த அம்பிகை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த சுற்று வட்டாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய இடம். பிரதர்சனம் 16 சுத்து 16 விளக்கு போட்டுவாங்க. கோலவிழி அம்மன் கண்டிப்பா கொடுப்பாங்க. கோலவிழி, கொடுக்கும் விழி, கொடுக்கும் கருணை கடல், அதைத்தான் அப்படி வச்சிருக்காங்க. தவக்கோலம். அப்படிப்பட்ட அம்மனை கும்பிடுங்க, சிறப்பா வருவீங்க. சும்மா நீங்க காளிகாம்பாள், சமயபுரத்தால் இப்படி சொல்ல அது வித்தியாசமா இருக்குது இல்லைங்களா? அப்படி கும்பிட்டா இன்னும் சிறப்பு அடையும்.